Hello guys, welcome to video Algorithm. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராட்காஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஓஎஸோ அந்த ஓஎஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் இன்ஸ்டாலர் இல்லை 32 பிட் எந்த வெர்ஷனில் உங்களுக்கு தேவையோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OBS ஸ்டூடியோ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் டிஸ்பிளே கேப்சர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? தேவைப்படாது. இப்போ சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சோர்ஸ் வந்து நான் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்களா. இப்போது ப்ரௌசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் கேப்சர் அப்படின்னு சொல்லி பல விதமான இது இருக்குங்களா. இதில் ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசர் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா URL இருக்குல்ல, இதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கவுண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த சேனல் தேவையோ livecounts.netன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இப்போ நான் உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா Black Sheep, எல்லாருக்கும் தெரிஞ்ச Black Sheep நான் போடுறேன். இப்போ Black Sheepனு சொன்னால் இப்போ வந்து பாருங்கள், இதுதான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், லைவ் சப்ஸ்கிரைபர்ஸாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே URL காமிக்கோங்க, அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு எங்கே URL இருக்குல்ல அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த Black Sheepோட லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் காமிக்கும். ஓகேங்களா? இந்தமாரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த சேனல் தேவையோ அது இதுக்கு காப்பி பண்ணி நீங்கள் வந்து நியூ ப்ரௌசர் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் 2 நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இங்கே ரைட் கிளிக் கொடுத்துட்டு இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குல்ல, எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கணும். இப்போ நான் இது கிளிக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து இப்படி ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சா நம்மளுக்கு ஒரே ஒரு சேனல் தான் வரும். நம்மளுக்கு தேவை இந்த நம்பர் ஒண்டி தான். அதை எப்படி இது பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை ஒரு பக்கம் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரௌசர் போய்ட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. இப்போது லெஃப்ட் இருக்குல்ல, நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. 65. ஓகே, ரைட் வந்து 60, டாப் வந்து 195, பாட்டம் வந்து 260. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் வெறும் நம்பர் ஒண்டி தான் வருது. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது Black Sheepோட இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கேன்வா சாஃப்ட்வேர் எல்லாருக்கும் தெரியும்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 பிக்கஸ்ட் யூடியூப் சேனல் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைன்ஸு காலம்ஸ் ரோஸ் காலம்ஸ்லாம் போட்டுட்டு இது அவங்களோட லோகோஸ்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு டைப் பண்ணிவிட்டு அவங்களோட லோகோ, மைக் செட் அவங்களோட லோகோ, அந்தமாதிரி 10 சேனலோட லோகோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இதுவை வந்து நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் இருக்குல்ல, டவுன்லோட் கொடுத்துருக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்ததுக்கு இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ப்ரௌஸ் கேட்குதா, இது வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி நான் வந்து டெஸ்க்டாப்பில் லைவ் கவுண்ட் ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் தான் வரும் பேக்ரவுண்டாக, கருப்பு கலரில் இருந்துச்சுல. இப்போ இது ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கு உள்பக்கம் இருக்குது, நம்ம அதை கீழே கொண்டு வரணும்.
ஓகேங்களா. இப்போ வந்துருச்சு. நம்ம அதை ட்ராக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இப்போது எந்த இதுவோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு அழகாக அதை கொண்டு வரணும். ஒரு நிமிஷம். வேர் இஸ் பிளாக் ஷிப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல் ஒண்டி காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 சேனலுக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரேம் பிடிச்சிரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி ப்ரௌசர் இது வந்து பார்த்திங்கன்னா 10 யூஆர்எலை காப்பி பண்ணிவிட்டு இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாதிரி 10 இடத்துலையும் வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து லைவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்கலாம். இது வந்து ஸ்ட்ரீம் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக்னால் நீங்கள் வந்து உங்களோட மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி லூப் கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுன்னு லூப் ஆகிட்டே இருக்கும். அதாவது 10 சாங் ப்ளேலிஸ்ட்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது லூப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது நீங்கள் இது வந்து செட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதில் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ், இதில் யூடியூப் கேமிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்ட்ரீம் கீன்னு இருக்குது. அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட சேனலோட இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைவ் ஸ்ட்ரீமிங் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோஸில் போய்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே போய் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டைட்டில், நீங்கள் யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேங்களா. நோ ப்ராப்ளம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணிட்டேன். இதில் ஜஸ்ட்டு கேட்டகிரிலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரையல் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வச்சு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படின்னு நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வர் யூஆர்லாம் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் கீ இதை வந்து ரிவீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரீம் கீயை வந்து இப்போ நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் கீயை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷோலாக கொடுக்கல. ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துடணும். அப்ளை கொடுத்திங்கன்னா அது அப்ளை ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துடணும். இப்போ இது இப்படி தான் வரும். இப்போ நான் செட் பண்ணல, உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக நான் காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போது நான் அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டாலும் சரி, இருந்தாலும் அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா அதுதான். இப்போ யாரோ சப்ஸ்கிரைபரை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். இந்தமாதிரி 10 சேனல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு லைவாக தான் போகும். இப்போ அங்கே பாருங்கள் 944 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து சவுண்ட் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் ஆடியோவில் டெஸ்க்டாப் ஆடியோவில் வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். இந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெட் இருந்துச்சுன்னா ஓவர் சவுண்டு, க்ரீன் இருந்துச்சுன்னா லோ சவுண்டு. எல்லோ ரீஜனில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டூடியோ மோட் இது வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட இதுதான் ஸ்ட்ரீம் ஆகிற இது. நீங்கள் எதனா இந்த பக்கம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கட் ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் அட்வான்ஸ் லெவல், நம்மளுக்கு இது தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆர்டினரியாக இப்படி ஓடிட்டுருக்கா நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பச்சை கலரில் எரியுதா அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரீமிங் வந்து நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் நெட்டில் ப்ராப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது லைவ் ஸ்ட்ரீமிங் இப்போ ஸ்டார்ட் ஆகி 10 செகண்ட் ஆகிடுச்சு. சிபி யூசேஜ் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு. இப்போது நம்மளோட சேனலுக்கு போவோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து நான் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நிமிஷம் நான் வந்து ரீலோட் கொடுத்துக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து எல்லாமே லைவ்க்கே ஓடி இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக இதுவாகலை. இப்போது இருங்க லோட் ஆகட்டும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ச் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பியூடிஃபை வர்சஸ் டி சீரிஸ் பற்றி தெரியும். ஃப்ளாட் டிவின்னு ஒரு டிவி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டி சீரிஸ் வர்சஸ் பியூடிஃபை போட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எதனா சந்தேகமாக இருந்துச்சு நான் சொன்னது பொய்யா நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு டி சீரிஸ் வர்சஸ் ஃப்ளாஷ் டி சீரிஸ் வர்சஸ் பியூடிஃபைன்னு போட்டிங்கன்னா அவங்க வீடியோ தான் வரும். நான் வந்து அதே லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து கொஞ்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதே டைம் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வியூ பார்க்குறேன்ல. இப்போ வந்து பாருங்கள் ஸ்ட்ரீம் எடுத்து வந்து
மெரூன் கலர் ஆகிடுச்சு, அதுமாதிரி ரெட் கலர், க்ரீன் கலர் இருந்தால் தான் ஹெல்த்தி. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் டெஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுதா என்னான்னு சொல்லி உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வாட்ச் டைம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக யாருன்னா வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி டாப் பிக்கெஸ்ட் யூடியூப் சேனல் இந்த தமிழ் போட்டிங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 3 ஹார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 90 வியூஸ் தான் வந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடுக்கு டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தவங்க பார்ப்பாங்க. ஒருத்தவங்க இல்லை, சில 100 பேர் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வாட்ச் மினிட்ஸ், அதாவது நம்ம வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம், மானிட்டைசேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதுவே நம்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இதை வந்து நம்பிக்காதீங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டே சம்பாதிக்கிறாங்க, அது எல்லாம் உங்களோட தனிப்பட்ட திறமையை பொறுத்து தான். இப்போ நான் ஸ்ட்ரீமிங் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் வந்து இப்படி லோட் ஆகிட்ருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் வந்து இப்போ போயிடுச்சு. பார்த்திங்களா? ஃபார் திஸ் நோ மோர் லைவ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இப்போ பாருங்கள் தம்ப்நெயில் வந்துருச்சு. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம் தான். ஹோப் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் வாட்ச் டைமை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் வராது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சாங்ஸ் வைக்காமல் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் வச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். ஓகே, as always, thanks for watching. Bye. Make him spicy, Papa.